என்னதாங்க ஆச்சு இந்தியன் டீமுக்கு? கௌதம் கம்பீரோட ராசி மறுபடியும் கைகூடி வருதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்தியன் டீம் மறுபடியும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம ஊர்ல, நம்ம நாட்ல நடக்குற இந்த ஓடிஐ சீரிஸ்ல நியூசிலாந்து கிட்ட இப்ப மண்டியிட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கு இந்திய அணி. பிளஸ் சீரிஸ வேற ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் ஒரு டிசைடர் மேட்ச். அந்த மேட்ச் எப்படி போகப்போது? சுழற்பந்து வீச்சாளர்கள் என்ன பண்றாங்க? நம்மளோட சீனியர் பிளேயர்லாம் என்ன பண்றாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நேத்து இந்தியா இப்படி மண்ண கவ்வியிருக்காங்க. பேட்டிங்ல சொதப்பல், பவுலிங்ல அதுக்கு மேல சொதப்பல், ஃபீல்டிங்ல சுத்தமா சொதப்பல். இந்த மாரி ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத தான் இந்தியா நேத்து மேட்ச்ல மட்டமா தோத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா இன்னைக்கு அத பத்தி அலசுவோம். ஒரு விஷயத்த கூட கூட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செகண்ட் ஓடிஐ மேட்ச் நீங்க எல்லாரும் நேத்து சும்மா என்ஜாய் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. பிளஸ் ரொம்ப மன கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு புவரான பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இந்திய அணிக்கு குடுத்திருந்தாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்ன்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் கூட மிச்சம் வைக்கல. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது 2வது ஓடிஐ மேட்ச பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இந்திய ரசிகர்கள் எல்லாரோட எதிர்பார்ப்பையும் சுக்குநூறா உடைச்சு எறிஞ்சாங்கன்னே சொல்லணும் இந்தியன் டீம பொறுத்தவரைக்கும். எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரிஸ நம்ம கைவசம் வச்சுக்குவோம். நம்ம அடுத்த மேட்ச் வரைக்கும் போய் நம்ம என்னவா பதட்டத்திலேயே சீரிஸ விட்டுருவோமா, போயிருவோமா அப்படின்ட்டு ஒரு பதட்டம் இல்லாம, இந்த மேட்ச கம்ஃபர்டபுளா ஜெயிச்சு சீரிஸ தக்க வைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த தருணத்துல, இப்படி ஒரு சொதப்பல் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து இந்திய அணி சீரிஸ இப்போ அவங்க கிட்ட குடுக்குற நிலைமைக்கு நம்ம போயிருக்கு. பிளஸ் கடைசி மேட்ச் ஒரு சீரிஸ்க்கான டிசைடர் மேட்சா இருக்கப்போது. அப்படிப்பட்ட மேட்சஸ்ல இந்திய அணி எப்படி சீரிஸ கைப்பற்ற போறாங்க. பிளஸ் இந்த 2வது ஓடிஐ மேட்ச்ல என்னமா நெறைய சொதப்பல் பண்ணாங்க. எஸ்பெஷலி 284 ரன்லாம் பத்தவே பத்தாது இந்த கிரவுண்ட்ல. பிளஸ் பொட்டி கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்ல 350 பிளஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிக்கிற டைம் 350 அதாவது 350 ரன் கம்மியா நீங்க அடிச்சிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா சேஸ் பண்ற டீம் சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, செகண்டா பவுல் பண்ற டீமுக்கு டியூ ஃபேக்டர் இருக்குப்பா. அந்த இடத்துல உங்களால பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. அவங்கள எப்படியாவது போட்டு உடைச்சு எறிஞ்சிருவாங்க. செகண்டா பேட்டிங் பண்ற டீம். அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற 350 ரன் அடிச்சிருக்கணும். பிளஸ் அத இந்திய அணி முதல்ல ஒரு தவற பண்ணாங்கன்னு சொல்லிறணும். ஸ்டார்ட்டிங்ல இந்தியாவுக்கு ஒரு 5 ஓவர் கொஞ்சம் பொறுமையா விளையாண்டாங்க. விக்கெட் விடக்கூடாது. ஸ்டெடி பண்ணி விளையாடணும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆக்ரோஷம் தெரிஞ்சது. கில்லு கிட்டயும், ரோஹித் கிட்டயும் தெரியும். நல்ல ஒரு ஆக்ரோஷம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் விக்கெட்டே விடாம ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் டக்குன்னு விக்கெட்ட விழ ஆரம்பிச்சாங்க. ரோஹித் அவுட்டு, கில் அவுட்டு, ஸ்ரேயஸ் ஐயர் அவுட்டு, கோலி அவுட்டுன்னு 120 ரன்னுக்குலாம் ஒரு 4 விக்கெட் இழந்து தத்தளிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது இந்திய அணிக்கு பில் ஆனுச்சு. எஸ்பெஷலி யாரு ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா 2 பேரும் ஒரு டீசென்ட்டான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது இந்திய அணிக்கு பில்ட் பண்ணி குடுத்தாங்க. பிளஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து பண்ண விஷயத்த இந்திய அணி பண்ண தவறிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இந்திய அணி என்ன பண்ணாங்க? நெறைய டாட் பால் விளையாண்டாங்க. நெறைய டாட் பால் விளையாண்டு ஒரு பார்ட்னர்ஷிப்ப பில்ட் பண்ணாங்களே தவிர, நியூசிலாந்து அணி மாரி அவங்க எப்படி தெரியுமா பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க? ஒரு ஓவருக்கு 6 பால் இருக்குன்னா, 6 பால்ல 4 பால் சிங்கிள் சைடு. மீதி 2 பால்ல 1 பால் டாட் பால், 1 பால் பவுண்டரி அப்படின்ட்டு ஒரு ஓவருக்கு மினிமம் 7 ரன், 8 ரன் அப்படின்னு கன்டின்யூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பால பார்த்தீங்கன்னா, அவங்க வேஸ்ட் பண்ணவே இல்லங்க. எல்லா பாலுமே ரொட்டேட். பால் வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் சைடு. கிடைக்கிறப்ப பவுண்டரி அப்படின்ட்டு ஓவருக்கு 7 ரன், 8 ரன், 10 ரன் அப்படின்ட்டு அப்படியே அப்படியே அந்த ரன் ரேட் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்திய அணி அப்படி பண்ணவே இல்ல. ஓவருக்கு 3 பால், 4 பால் வையி, டொக்க வையி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பவுண்டரி, ஒரு சிங்கிள்ஸ்ன்னு அடிச்சு அப்படியே ஓவர தேத்திக்கிட்டே கடைசியில அடிக்கணும்னு பிளான் பண்ணாங்களே தவிர, இந்திய அணி பாலுக்கு பால் விக்கெட் போயிருச்சு. பாலுக்கு பால் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஓரளவுக்கு ரன்னு வந்துரும். நம்ம விக்கெட்ட ஸ்டெடி பண்ண ஆயிரும். கடைசியில நம்ம ஒரு அதிரடி ஆட்டத்த பயன்படுத்திக்கலாம். விக்கெட் சேவ் பண்ணி வச்சு, கடைசியில ஒரு ஆக்ரோஷமான ஆட்டத்த வெளிப்படுத்தணும்னா, நல்ல ஸ்கோர் ஒரு 300ங்கிறது ஒரு 350 பக்கம் வர 330, 340 கூட இன்னைக்கு அடிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்புங்கிறது நல்லாவே இருந்திருக்கும். பிளஸ் அத செய்ய மறந்துட்டாங்க நேத்து இந்திய அணிய பொறுத்தவரைக்கும். அடுத்தது கௌதம் கம்பீரோட லக் மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள வருதுங்க. ஏன்னா கௌதம் கம்பீர் கோச் ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் டீம் இப்படிலாம் மாஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இதே நியூசிலாந்து தான் 2024ல வந்தாங்க. நம்ம கூட டெஸ்ட் சீரிஸ தட்டி தூக்கிட்டு போனாங்க. அதுவும் நம்ம நாட்டுல தட்டி தூக்கிட்டு போனாங்க. அதுக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா வந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா,
டெஸ்ட் சீரிஸ அவங்களும் தட்டி தூக்கிட்டு போனாங்க. இப்ப மறுபடியும் நியூசிலாந்து நமக்கு வந்து ஈக்குவலா வந்து நிக்கிறாங்க. இப்போ வந்து நாங்க வந்து உங்க கூட வந்து உங்களோட கோட்டையில உங்கள அடிச்சு தும்சம் பண்ணி இந்த ஓடிஐ சீரிஸ தட்டி தூக்க போறோன்ட்டு மறுபடியும் வந்து சவால் விட்டுட்டு நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கௌதம் கம்பீரோட லக்கு தான் காரணம்னு சொல்லலாம். அவரு கோச் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவ ஜெயிக்க இந்தியா வந்து ஜெயிக்கிறது ஒரு கோட்டையாவே இருந்தது. இந்தியா அடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கோட்டைய இப்போ வந்து சுக்கு நூறா உடைச்சு எறிஞ்சிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குள்ள வர ஒவ்வொரு ஃபாரின் அணியும் பார்த்தீங்கன்னா, வேற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ராகுல் டிராவிட் ஹெட் கோச்சா இருந்தப்ப இந்திய அணி பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நிதானம் இருந்தது. பிளஸ் இந்த ஃபார்மேட்டுக்கு இப்படிதாங்க நீ வந்து அப்ரோச் பண்ணி விளையாடணும். டெஸ்ட்னா அதுக்குண்டான பாணி இருக்கு. பிளஸ் T20னா அதுக்குண்டான அப்ரோச் இருக்கு. ஓடினா அதுக்குண்டான பாணி இருக்கு. பிளஸ் ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு விதமா வந்து பேட்டிங் ஸ்டைல் இருக்கு. பிளஸ் அதற்குண்டான பாணியில தான் வந்து கிரிக்கெட்டே விளையாடணும். ஆனா, கௌதம் கம்பீர் வந்ததுக்கப்புறம் அப்படி கிடையவே கிடையாது. இவர் எல்லா ஃபார்மேட்டுக்கும் ஒரே மாரி, ஒரே ஆக்ரோஷத்த வந்து வெளிப்படுத்தி, பிளஸ் பிளேயரோட மைண்ட் செட்டே மாத்திட்டாருன்னு நெனைக்கிறேன். அதுதான் இந்த இந்தியாவுக்கு இப்படி ஒரு தோல்வியெல்லாம் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. கௌதம் கம்பீரோட லக்கு. மறுபடியும் நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு எதிரா 3வது ஓடியில ஜெயிச்சு சீரிஸ தட்டி தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. அவ்வளோதான். கௌதம் கம்பீர் மேல இருந்த மொத்த நம்பிக்கையும் முடிஞ்சு போயிரும். பிசிசிஐ உடனே இவர தூக்குறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அந்த மாரி எதுவும் நடந்துறக் கூடாதுன்னு கௌதம் கம்பீர் ஃபேன்ஸ் எல்லாம் முதல்ல வேண்டிக்கிங்க. அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து வந்து இந்தியாவுல இதுவரைக்கும் ஒரு தடவ கூட ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணதே கிடையாது. அதுக்கு இப்போ வந்து ரொம்ப க்ளோஸா நெருங்கி வந்துட்டாங்க. பிளஸ் அதற்கான கனவு வந்து பார்த்தீங்கன்னா, பலிக்கிற பக்கத்துல இருக்கிறாங்க நியூசிலாந்து அணி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நடக்க போது? 3வது ஓடிஐ சீரிஸ் இந்தியா ஜெயிக்குமா? நியூசிலாந்து ஜெயிக்குமாங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. பிளஸ் கம்பல்சரி கௌதம் கம்பீரோட இந்த செயல் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மோசமான செயலா இருந்திருக்கு. அப்படி என்ன கௌதம் கம்பீர் செஞ்சாரு? இதுவே இந்திய அணிக்கு ஒரு தோல்விக்கு நான் ஒரு முக்கிய காரணமா பார்க்குறேன். ஆயுஷ் பதோனிய எதற்கு நீங்க வந்து இந்தியன் டீம்ல எடுக்கல அப்படின்னு தான் என்னோட கேள்வியா இருக்கு. 3 ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் கண்டிஷன்ல தேவையா? எஸ்பெஷலி 3 ஃபாஸ்ட் பிரசித், சிராஜ், ஹர்ஷித் ராணா 3 ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் கண்டிஷனுக்கு தேவையே கிடையாது. எதற்கு 3 ஃபாஸ்ட் பவுலர் நீங்க வந்து ஆடுறீங்க? அதுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர ஆடிட்டு போயிரலாமே. எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டர நீங்க உள்ள ஆடிட்டு போயிரலாமே. நிதிஷ்குமார் ரெட்டிய நீங்க வந்து எதற்கு எடுத்துறீங்க? பிளஸ் அவரு என்னங்க பவுலிங்லயும் பார்த்தீங்கன்னா, ஏதோ 1 ஓவர் 2 ஓவர் குடுக்குறீங்க. அதோட முடிச்சுக்கிறீங்க. அவருக்கு பவுலிங்கே குடுக்க மாட்டேங்கிறீங்க. அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சாலும் அவரு எவ்வளோ ரன் அடிக்கிறாரு? ஒரு 5 ரன், 10 ரன் அடிக்கிறாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவரு ஃபார்ம் அவுட்ல இருக்காருங்க. அதையாவது நீங்க வந்து பாருங்க. ஆயுஷ் பத்ரி இன்ஃபார்ம் பிளேயர் விஜய் ஹசாரே டிராஃபில செம்மையா ஃபார்ம்ல இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பதிலா இவர பிசிசிஐ எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர வந்து பார்த்தீங்கன்னா, எதற்கு நீங்க வந்து உள்ள வைக்கல? பிளேயிங் லெவல்ல வைக்கல. ஆல்மோஸ்ட் நீங்க ஆயுஷ் பதனியோட ஐபிஎல் டீம்ல ஒரே டீம்ல இருந்திருக்காரு. உங்களோட ஐபிஎல்ல கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா இருந்த அதே டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் பத்தினியும் விளையாண்டுருக்காரு. பிளஸ் அவரோட அணுகுமுறை தெரியும். பிளஸ் 2 பேரோட பாண்டிங் நல்லா தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும்போது கூட, எதற்கு ஆயுஷ் பத்தினி ஸ்குவாட்ல இருக்கும்போது பிளேயிங் லெவல்ல உள்ள எடுக்கலன்னு தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அவரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பேட்டருங்க. நம்ம வந்து ஐபிஎல்லே கூட பார்த்துருக்கோம். சிச்சுவேஷன் நல்லா ஹேண்டில் பண்ணி அழகா அந்த கேம எடுத்துட்டு போக எபிலிட்டி இருக்கு. அவரு நீங்க வந்து நேத்து எடுத்திருந்தீங்கன்னா, பிளஸ் ரவீந்திர ஜடேஜா இறங்குன அந்த ரோல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர உள்ள இறக்கியிருந்தீங்கன்னா, பிளஸ் ஆயுஷ் பதோனி பிளஸ் வந்து ராகுல் நல்லா சூப்பரா அந்த கேம எடுத்துட்டு போயிருப்பாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்து கடைசியில அடிச்சிருப்பாரு. இந்த மாரி கேம் சூப்பரா போயிருந்திருக்கும். ஒரு அலைவா இருந்திருக்கும். பிளஸ் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து அவருக்கு பதிலா ஆயுஷ் பதோனிக்கு பதிலா வாஷிங்டனுக்கு பதிலா ஆயுஷ் பதோனி வந்தாரு. நீங்க வந்து அவர உள்ள வச்சுட்டு பிளஸ் எதுக்கு நிதிஷ்குமார் ரெட்டிய எடுத்தீங்க? தேவையில்லாத ஒரு பிளேயர் எடுத்து வெறும் 20 ரன் அடிக்கிறார். 2 ஓவருக்கு 13 ரன் குடுக்குறாரு. அவரால ஒரு புரோஜனம் இல்ல டீம பொறுத்தவரைக்கும். வேஸ்ட்டா நீங்க அவர எடுத்திருக்கீங்கன்னு சொல்லியே ஆகணும். பிளஸ் நேத்து செஞ்ச அது ஒரு தவறு இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவு. 3 ஃபாஸ்ட் பவுலர் தேவையே கிடையாது இந்திய அணிய பொறுத்தவரைக்கும். எக்ஸ்ட்ரா அதுக்கு ஒரு பேட்டர் ஆடிட்டு போயிரலாம். 8 பேட்டிங் பிளஸ் வந்து ஆல்ரவுண்டர் சேர்த்து மொத்தம் 8 பேட்ஸ்மேன் இந்திய அணியில இருந்தா, இன்னமும் கொஞ்சம் குவாலிட்டியா தெரியும். பேட்டிங், பவுலிங் 2 ஈக்குவலா ஒரு பேலன்ஸா இருக்கும்.
3 2 ஃபாஸ்ட் பவுலர், 1 ஸ்பின்னர் போதும்யா இந்தியன் கண்டிஷன பொறுத்தவரைக்கும். மெயினான பியூர் பவுலர பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். 1 பியூர் ஸ்பின்னர், 2 பியூர் ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாவே போதும் இந்தியன் கண்டிஷனுக்கு. மத்ததெல்லாம் ஆல் ரவுண்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓவராலா 5, 6 பவுலிங் டிபார்ட்மெண்ட்ட வச்சு ஓவராலா 50 ஓவர் முடிச்சுட்டு போயிரலாமே. பிளஸ் எல்லாத்துக்கிட்டயும் பவுலிங் டேலண்ட் இருக்கு. எல்லாத்தையும் ஸ்ரேயஸ் ஐயர் பவுல் பண்ணுவாரு. பிளஸ் இந்த மாரி ஆளுக்கு 1 ஓவர், 2 ஓவர் குடுத்து அப்படியே ஓவர தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். அத விட்டுட்டு 3 ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் கண்டிஷன்ல வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியல. வேஸ்ட்டா அவங்க வந்து பவுல் பண்ணாங்க நேத்து. அது ரொம்ப ஒரு இதா இருந்தது. பிளஸ் டியூ ஃபேக்டர் வேறல மாட்டிக்கிட்டாங்க. ராகுல பத்தி நம்ம வந்து சொல்லி ஆகணுங்க. நேத்து இந்திய அணி இந்த 284 ரன் அடிச்சதுக்கு காரணம் முழுக்க ராகுல் மட்டும் தான் நான் வந்து சொல்லி ஆவேன். ஏன்னா நம்மளோட சீனியர் ரோஹித்தும் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து விக்கெட்ட விட்டுட்டாரு. ஒரு ஆக்ரோஷத்த வெளிப்படுத்தினாரு. விக்கெட்ட விட்டுட்டாரு. விராட் கோலி பிளஸ் அவர மட்டுமே மலையா நம்பி இருக்கிறாங்க. பிளஸ் அவர நம்பி இருக்கும்போது இந்திய அணி இப்படிதான் இருக்கும். அவரு இல்லன்னா இந்திய அணி இப்படிதான் இருக்குங்கிறது நேத்து ஒரு உதாரணமா போயிருச்சு. ஏன்னா அவரு அவுட் ஆயிட்டா இந்திய அணி இவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு வந்துருச்சு இந்திய அணி. பிளஸ் அவரு அந்த எதிர்பார்க்காத ஒரு விக்கெட் தான் விராட் கோலி பொறுத்தவரைக்கும். பிளஸ் அழகா நல்லா சிங்கிள்ஸ் தான் ஆட ட்ரை பண்ணாரு. எட்ஜ் ஆகி உள்ள வந்து பட்டுருச்சு. பிளஸ் அவர விட்டுருங்க. பிளஸ் நேத்து ராகுல் சும்மா மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு. பிளஸ் அவரு இல்ல அப்படின்னா நேத்து வந்து 284 ரன் கூட இந்திய அணியால அடிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. 284 ரன் அடிக்கிறதுக்கு ராகுல் ரொம்ப பங்கு வகிச்சாரு. பிளஸ் அவரு ஒரு கோட்டை கட்டினாரு. ஒரு கோட்டையே இல்லாத இடத்துல ஒரு கோட்டை செங்கல் கிங்கல்லாம் வச்சு நல்ல ஒரு அழகான ஒரு கோட்டைய கட்டி 284ங்கிற ஒரு டீசென்டான ஸ்கோர கொண்டு வந்து குடுத்தாரு. ஆனா அத இந்தியாவோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, அந்த கோட்டையோட செங்கல் அப்படியே ஒவ்வொன்னா உருவி ஓட்ட போட்டு அந்த கோட்டைய சுக்குநூறா சிதைச்சுட்டாங்கன்னு சொல்லும். பிளஸ் ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பவுலிங் யூனிட்ட பக்காவா பிரிச்சு எடுத்துட்டாங்க. அதுலயும் குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜாவ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி ஆகணும். இந்தியால வந்து இந்தியான்னு எடுத்துக்கிட்டாவே ஸ்பின்னர்ஸோட மேஜிக் தான் எப்பவுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்பின்னர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க அழகா வந்து யுட்டிலைஸ் பண்ணி விளையாடுறாங்கன்னா, அப்ப இந்தியாவோட ஸ்பின்னருக்கு என்னதான் ஆச்சு? குல்தீப் யாதவ் என்னதான் ஃபார்ம்ல இருக்காரு? பிளஸ் ரவீந்திர ஜடேஜா என்னதான் ஃபார்ம்ல இருக்காரு? வெளிநாட்டுக்காரன் வந்து இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்பின்னர அடிச்சு தும்சம் பண்றான். ஓவருக்கு 4 சிங்கிள், 1 பவுண்டரின்னு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவையும், குல்தீப் யாதவும் போட்டு புரட்டி எடுக்குறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அவங்களோட ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு தயங்குறோம், பயப்படுறோம். ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு பயப்படுறோம். இந்த மாரிலாம் இருக்கும்போது என்னங்க பண்றது? ஒண்ணுமே பண்ண முடியாது. குல்தீப் யாதவ், ரவீந்திர ஜடேஜா ஸ்பின்னரே போட்டு பொளந்து கட்டிட்டாங்க நேத்து. இந்தியா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ட எடுத்து பிரிச்சு பார்த்தோம்னா, நேத்து தோல்விக்கு காரணம் மொத்த இந்தியன் டீமும் இருக்கிறாங்க. இதுல குறிப்பிட்ட கௌதம் கம்பீர் செஞ்ச செயலும் உள்ள வந்து இன்க்ளூடா மாறுது. அவரு நேத்து ஆயுஷ் பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருக்கணும். நிதிஷ்குமார் ரெட்டிய வெளியில டிராப் பண்ணியிருக்கணும். 3 ஃபாஸ்ட் பவுலர் இந்தியன் கண்டிஷன்ல தேவையே இல்லன்னு நான் சொல்றேன். இந்த மாரி பல தவறுகள் பண்றதே இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவா இருக்குதுங்கன்னு நான் என்னோட கருத்தா இருக்கு. இப்ப உங்களிடத்துல உங்க கருத்த நீங்க வந்து பதிவு பண்ணிருங்க. இந்திய அணி தோல்வி அடைஞ்சதுக்கு பிளஸ் இந்தியன் டீம் இந்த மேட்ச்ல என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். பிளஸ் உங்க கருத்த மறக்காம நம்மளோட பதிவு பண்ணிருங்க. ஒளிவு மறைவு இல்லாம மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவையும் குடுங்க. இந்தியா இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சதுக்கான உங்களுக்குன்னு சில காரணங்கள் தோணும். எனக்கு தோணுன காரணங்கள் நான் சொல்லிட்டேன். பிளஸ் உங்களுக்குன்னு தோணும்ல, அந்த காரணத்த நீங்க வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.